ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் எனக்கு விக்னேஷ். ஸோ வெற்றிகரமாக இன்னைக்கு தேர்ட் டேவா குரூப் டி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அதாவது 5th ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். ஏன் அப்படின்னா நம்மளோட ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக அவ்வளோ கொஸ்டின்ஸ் அவ்வளோ டாபிக்ஸு அதில் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபுல்லாக ஒரு ஒயிட் பேப்பரில் நீட்டாக எழுதியே எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவங்க அந்த அளவுக்கு கொடுக்கலன்னா என்னால் இவ்வளோ டீட்டெயில்டாக இந்த வீடியோஸ்லலாம் பேச முடியாது. ஸோ அந்த மாதிரி மெசேஜ் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னோட பெரிய 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 தேங்க்ஸ் ஓகேவா. அண்ட் நேற்று வந்த கமெண்ட்ல லைக் 4th ஆகஸ்ட் ஷிஃப்ட் 2 வந்து டஃப் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 கமெண்ட் பார்த்தேன். 4th ஆகஸ்ட் ஷிஃப்ட் 2 செகண்ட் ஷிஃப்ட் ஓகேவா நேற்று. பட் யாருமே நிறைய கொஷின்ஸ்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணலை ஓகேவா. ஸோ 4th ஆகஸ்ட் ஷிஃப்ட் 2 நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கொஷின் உண்மையிலேயே டஃப்னா மேக்ஸில் டஃபா இல்லை ரீசனிங் இல்லை சயின்ஸ் இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் டஃப்னு நினைக்கிறீங்களா? இல்லை எப்படி இருந்துச்சு? இப்போ மேக்ஸ் டஃப்னு சொல்கிறீங்கன்னா டைம் பத்தலையா? கால்குலேட்டிவ் கொஷின்ஸ் நிறையா இருந்துச்சா? இல்லை சயின்ஸில் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸ் நிறையா இருந்துச்சான்னு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஓகேவா. எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும்போது ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஈஸியாக இருக்கும், செகண்ட் அண்ட் தேர்ட் ஷிஃப்ட் டஃபாக மாறுதோ அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஆல்சோ உங்கள் ஷிஃப்ட் உண்மையிலேயே டஃப்பாக இருந்ததுனாலுமே ரிசல்ட் வரும்போது நார்மலைசேஷனில் மார்க்ஸ் கூடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் சரியா. ஸோ இந்த வீடியோவில் நிறைய டேட்டா கிடைச்சதால நிறைய விஷயத்த நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ பேப்பர் எப்படி இருக்க போகுது அண்ட் மேக்ஸ் ரீசனிங் சயின்ஸில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மோஸ்ட்லி இத்தனை வீடியோஸ்லேயே நீங்கள் டிகோட் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன் ஓகேவா. அண்ட் மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழேயே கமெண்ட்லேயே பின் பண்ணியிருக்கேன். உடனுக்குடன் அப்டேட்ஸ் அண்ட் தேவைப்படுற பிடிஎஃப் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே இருக்கும். அண்ட் மறக்காம என்னோட வீடியோஸ் சரியா. ஸோ நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அதில் இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன சாப்டர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சரி நீங்கள் இவ்வளோ நாள் பார்க்கலனாலும் சரி இனி பார்த்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் அதையுமே பார்த்துட்டு நிறைய சாப்டர்ஸ் கீழே ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுறீங்க. கமெண்ட் பண்ணும்போது தான் தெரியுது லைக் ஓகே இப்போயாவது பார்க்குறீங்க அப்படின்னு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் விட்டுறாதீங்க, இது வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்லேயும் மிஸ் ஆகலை. மென்சுரேஷன்லாம் விட்டுறாதீங்க, ஒரு ஷிஃப்ட்லேயுமே மிஸ் ஆகலை. ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எல்லா ஷிஃப்ட்லையும் கொஷின்ஸ் கேட்டதா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருக்காங்க ஓகேவா. அண்ட் தென் மறக்காமல் நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. அதுலேயும் நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் 450க்கு மேலே பிடிஎஃப் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்னு எல்லாமே இருக்கும் சரியா. யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதெல்லாம் நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண டாபிக்ஸ் உங்களுக்கு கீழேயே இதோட லிங்க் கிடைக்கும் சரியா. ஸோ இது குரூப் டிக்காகவே நான் போட்ட 30 days சீரீஸ். நேற்று வீடியோ கீழே ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வெறும் இந்த வீடியோஸ் மட்டும் தான் பார்த்தேன், 25க்கு 19 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, எல்லாமே பயங்கரமான கிளாஸஸ் சரியா. கீழே ஃபர்ஸ்ட் இந்த லிங்க் தான் இருக்கும் உங்களுக்கு சரியா. அந்த பிளேலிஸ்ட் டச் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் இவரை வந்து இந்த ஸ்டூடெண்ட்டை நான் கேட்டேன், ப்ரோ இன்னைக்கு காலையில் தான் உண்மையிலேயே கேட்டாங்களா அப்படின்னு. இன்னைக்கு எக்ஸாம் முடிச்சவரு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட். ஏன் அதை நான் கேட்டேன் அப்படின்னா 3rd ஆகஸ்ட் ஷிஃப்ட் 1 எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களுக்கும் கிட்டத்தட்ட இந்த டாபிக்ஸ் பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் வந்த மாதிரி இருந்தது. ஸோ கண்டினியூஸாக இதில் இருந்தால் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். லைக் மெயினாக இதில் கேட்குறாங்க அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ் நிறைய கேட்குறாங்க. அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ் அதே மாதிரி தமிழ்நாடு சிஎம் அண்ட் அவங்களோட பார்ட்டி ரிலேட்டட் கேட்குறாங்க. மேபி அதர் ஸ்டேட்ஸ் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சரியா. ஸோ அதர் ஸ்டேட்ஸோட சிஎம் அவங்களோட பார்ட்டி நேம் அண்ட் எலெக்ஷனில் சம்டைம்ஸ் லாஸ் ஆனவங்களை பற்றி கூட கேட்கலாம். இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்குமே தெரிஞ்சு வச்சுட்டு போங்க, அப்கமிங் ஷிஃப்ட்ல எக்ஸாம் கொடுக்குறாங்க சரியா. அண்ட் தென் எஸ்ஐஆர் இவங்க கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே இந்த தடவை கரண்ட் அஃபேர்ஸில் கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்ல நியூஸை பார்த்துட்டு வருவோம் இல்லையா, அதை பார்த்தாலே ஓரளவுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கு. என்ன கேட்டிங்கன்னா ஒரு 20க்கு 20 நம்மளால ஸ்கோர் பண்ண முடியலனாலும் 8 to 10 கொஸ்டின் சிஏல ஸ்கோர் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம். நம்மளோட ஓவரால் மார்க்ஸை நல்லாவே பூஸ்ட் பண்ணிவிடும் இல்லையா. அதே மாதிரி இந்த ரீசெண்டாக நடந்த சாம்பியன்ஷிப்ஸ், அது வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், டென்னிஸாக இருக்கட்டும், எனி ஸ்போர்ட் சரியா, அதில் யார் யார் சாம்பியன்ஷிப் வின் பண்ணா, இல்லை அப்கமிங் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் இருக்குது, பெரிய ஈவெண்ட் இருக்குது, வேர்ல்ட் கப் இருக்குது அப்படின்னா அதோட வென்யூ. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்பவே நார்மலாக எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஐஎஸ்எஸ்எஃப் வேர்ல்ட் கப் 2026 பேஸ் பண்ணி ஒரு கேள்வி, யூனிஃபார்ம் சிவில் கோட் 2026 பில் பாஸ்ட் இன் என்னென்ன ஸ்டேட் அதை பற்றி கேட்டிருக்காங்க. அண்ட் வேற ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் ஞாபகம் இருக்கா, இல்லை வேற ஏதாவது சயின்ஸ் இல்லை வேற ஏதாவது டாபிக்ல எது ஞாபகம் இருந்தாலும் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் அதாவது 5th ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட அட்டம்ப்டோட சரியா எவ்வளோ அட்டம். ஸோ அதனால கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்டெப்த்தாக போறது இல்லை.
அதனால இனி போறவங்களும் இந்த டாபிக்ஸ்லாம் மெயினா ஃபோக்கஸ் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி இந்த இண்டெக்ஸ் இது எல்லாமே லைக் இதை நான் ஆல்ரெடி சொன்னேன், அதை தான் மறுபடியும் சொல்றேன். லைக் 2026ஓட ஜான் டு ஜூன் வரைக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க சிஏ. நான் இந்த 6 monthsோட சிஏவும் நம்ம டெலகிராம்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். சரியா, செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ நான் ஒவ்வொன்றாவே சொல்கிறேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா டீப்பாக நிறைய விஷயங்கள் சொன்னதுனால உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் டீப்பாக டைப்போடு சொல்ல முடியும். அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரியா, ஆவரேஜில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, நார்மலாக 3 digit நம்பர்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு 437, 456, 480, 390 சம்திங் இந்த மாதிரி கொடுத்துட்டு இதோட ஆவரேஜ் கேட்க சொல்லி, இதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டீவியேஷன் மெத்தடில் நீங்கள் இதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லைனா லாஸ்ட் டிஜிட் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரியா, எப்படினாலும் சரி. ஸோ ரொம்பவே பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான் ஆவரேஜில் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் அல்ஜிப்ரால ரொம்ப பேசிக்காக a + b the whole square minus a minus b the whole square ஃபார்முலா சொல்லுவோம் இல்லையா. a + b the whole square minus a minus b the whole square 4ab. இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் சிம்பிளாக இந்த மாதிரி 2a + 2b the whole square minus 2a minus 2b. ஸோ டேட்டாலாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இந்த டைப்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி பேசிக்கான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ல இந்த 3 பைப் தனித்தனியாக பைப் 1, 2, 3 இந்த டைம்ல வந்து தொட்டியை நிரப்போம் அப்படின்னா 3 பைப்பும் அட் அ டைம்ல ஒர்க் ஆச்சுன்னா அட் அ டைம்ல அந்த பைப் ஓப்பன் பண்ணாங்கன்னா தொட்டி எவ்வளோ நேரத்தில் நிரம்பணும் ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா, அதை கேட்டிருக்காங்க பேசிக்கா. அண்ட் தென் பர்சன்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் ஆர் ஏதோ ஒரு விஷயம் 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் 34% டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா ஓவரால் எஃபெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல டைரக்டா பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அண்ட் டைம் பீரியட் கொடுத்துட்டு அதோட சிஐஓ இல்லை அமௌண்ட்டோ என்னன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு பேசிக்கான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா சிபி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எஸ்பியும் கொடுத்துட்டு அது லாஸ் தான் போல, அதனால லாஸ் பர்சன்டேஜ் என்னன்னு பேசிக் கொஸ்டின்ஸ் தான். ஸோ நான் கமெண்ட்ல பார்த்த வரைக்கும் நேத்திக்கான செகண்ட் ஷிஃப்ட் ஹார்டுன்னு சொல்றாங்க, பட் இன்னைக்கான மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டூவபிளா இருக்கு, சிம்பிளா தான் இருக்க மாதிரி எனக்கு தோணும். சரியா, அண்ட் தென் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சொன்ன மாதிரி கண்டினியூஸா கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்குதுன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஓகேவா. ஸோ நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, பார்த்துட்டு போங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர் டீட்டெயிலாக சொல்ல, பாக்ஸ் டைப்பா என்னன்னு தெரியல. தென் மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிற மாதிரி பேசிக்கா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் இன்னைக்கான எக்ஸாம்ல நம்பர் சிஸ்டம் கூட வந்திருக்கு. ஓகேவா, டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவரேஜ் ஸ்பீடு கொடுப்பாங்கல்ல, ஆவரேஜ் ஸ்பீட்னா அதாவது ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இல்லையா, 3ல் ஒரு பாகம் வந்து ஏதோ ஒரு ஸ்பீட்ல கடந்து போனதாகவும் மீதி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்ல 1/3 ஒரு ஸ்பீட்ல கடந்து போனதாகவும் ரிமைனிங் வந்து 14 km/h அப்படி கொடுத்துட்டு கேட்பாங்களே ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ கொஞ்சம் கால்குலேட்டிவா மாறும் இல்லையா, ஏன்னா சேம் டிஸ்டன்ஸா இருந்தா நம்ம 2 × S1 × S2 S1 + S2ல பண்ணுவோம். அந்த மாதிரி இது பண்ண முடியாம கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி ஒரு ஆவரேஜ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரியா, அண்ட் தென் நேத்தியும் சரி இன்னைக்கும் சரி பார்ட்னர்ஷிப் அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. பார்ட்னர்ஷிப்ல இருந்து ஒரு கொஸ்டின், ஏன்னா ரேரா வரக்கூடிய ஒரு கொஸ்டின் அது. சரியா, அண்ட் தென் டிஸ்கவுண்ட்லயும் வந்திருக்கு, ப்ராஃபிட் லாஸ்லயும் வந்திருக்கு. டிஸ்கவுண்ட் ப்ராஃபிட் லாஸ்லாம் அதனால தான் நான் உங்களுக்கு பார்த்துட்டு போங்க அப்படின்னு வீடியோ லிங்கை யூடியூப் வீடியோ லிங்கை டெலகிராம்ல கொடுத்தேன். சரியா, அண்ட் தென் கம்ப்ளீட் பேப்பர்ல அவுட் ஆஃப் 25 வந்து கிட்டத்தட்ட 20 அரித்மெட்டிக் தான் வந்துச்சான். அதையுமே அவர் கிளியரா சொன்னார் அந்த ப்ரோ. அண்ட் தென் ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் தான் அட்வான்ஸ்டு மேக்ஸ்லயே இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ ஆஸ் யூஸ்வல் எப்பயுமே அரித்மெட்டிக்கா வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அண்ட் தென் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா சிம்பிள் தான் ப்ரோ, ரீசனிங்ல ஃபுல் மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு கிளியரா சொன்னாரு. சிலாஜிசம்ல இருந்து 2 கொஸ்டின்ஸ் வந்துச்சான். சிலாஜிசம்ல இருந்து 2 கொஸ்டின். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பசில் கம்பல்சரி, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் பசிலும் சேர்ந்த மாதிரி 3 கொஸ்டின் வந்ததா சொன்னாரு. அண்ட் தென் நம்ம ஒரு ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் ஒன்று பார்த்தோம்ல யூடியூப்லயே, அதாவது இந்த ப்ரீசீடிங் ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லி முன்னாடி அண்ட் பின்னாடி அப்படின்னு ப்ரீசீடிங் அண்ட் ஃபாலோவிங் அந்த டைப் எல்லாமே வீடியோஸ் கொடுத்துருக்கேன், நீங்க தயவு செஞ்சு பாருங்க. ஓகேவா, பார்த்தீங்க எல்லாமே ஒரு 1/2 hour to 45 minutes வரும். மென்சுரேஷன் தான் ரொம்ப பெரிய வீடியோவா இருக்கும். சரியா, ஸோ அதுல இருந்து 2 கொஸ்டின் வந்திருக்கு. பசில்ல ஃப்ளோர் பேஸ்டு அண்ட் ரேங்கிங் கேட்டிருக்காங்க, கோடிங் டிகோடிங். பாத்தீங்களா, நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட ஒரு 8-10 சாப்டர்ல இருந்து தான் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் மாறி 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 கேட்டிருக்காங்க. அவர் சொன்னது ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ரீசனிங்ல,
எந்த டவுட்டுமே இல்லை பிரதர் அப்படின்னு சொன்னார். அதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தால் அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன். ஓகேவா? அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயங்கரமான நியூமரிக்கல்ஸ்லாம் கேட்கல. ஒர்க் பவர் எனர்ஜியில் P is equal to W/Tன்னு சொல்லுவோம்ல, ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க், அந்த மாதிரி ஒரு சிம்பிளான பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி லைட்ல இருந்து நியூமரிக்கல்ஸ் வந்த மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு. எனிவே சயின்ஸில் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் இந்த ஷிஃப்ட்லையும் சொன்னாங்க. நியூமரிக்கல்ஸ் கம்மியாக இருக்கிறதாகவும் தியரிட்டிக்கலாக கேட்கப்படுற கொஷின்ஸே கொஞ்சம் நல்லா இருக்காம குவாலிட்டியாக இருக்கணும். சரியா? அதனால சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி தியரி. நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட அதான் சொல்வேன். நம்ம கோர்ஸில் ஃபுல் மார்க் எடுத்து டெக்னீஷியன் வாங்கினவங்களாம் இருக்காங்க. அதே மாதிரி இந்த குரூப் டி முடிஞ்சிச்சு இல்லையா, அதுலேயுமே ஃபுல் மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஏன்னா தியரியை நான் ரொம்ப பயங்கரமாக அவங்களுக்கு பார்த்து சொல்லியிருப்பேன். ஓகேவா? அண்ட் தென் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக சயின்ஸில் இருந்து என்ன டாபிக் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து வரல. எனிவே அவங்க இவ்வளோ தூரம் எனக்கு சென்ட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ப்ரிப்பரேஷன் ப்ராப்பராக பண்ணுங்க. இல்லைனா டைம் இருக்குது அப்படின்னா நம்ம சயின்ஸ் கோர்ஸும் அவைலபிளாக இருக்கும் ஆப்பில். ஓகேவா? செக் அவுட் பண்ணி பாருங்க. நான் கூடிய சீக்கிரம் இந்த எக்ஸாமுக்காக நான் வந்து அறிபறியாக சயின்ஸ் கொண்டு வரணும்னு நான் நினைக்கல. ஸோ கொண்டு வர சயின்ஸ் ரொம்பவே பயங்கரமாக இருக்குங்கிறதுனால நல்லா தியரி டைம் எடுத்து சூப்பராக வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட ரெடி பண்ணிட்டு தான் கொண்டு வருவேன். ஓகேவா? நீங்கள் என்னைக்கு எக்ஸாம் ஆல்ரெடி முடிச்சிட்டிங்களா, இல்லை 4th ஆகஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உண்மையிலே டஃபா அப்படின்னு டாபிக்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த எக்ஸாம் எப்படி இருக்குது, ஏதாவது மேஜரான சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு நான் உடனுக்குடன் அப்டேட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.